வணக்கம் ஜெரி குக்கரி. சிக்கனை வச்சு ஒரு பருப்பு வடை எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 8 வத்தல், ஒரு சின்ன துண்டு பத்தை எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்க சிக்கன் அதையும் போட்டுருங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வரப்போ 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. சிக்கன் நல்லா தண்ணியெல்லாம் வற்றின வரைக்கும் தனியாக ஓரமாக வச்சுருங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல அந்த பருப்பு போட்டு 1, 2 அரைச்சி ஒரு பாத்திரத்தை பிடிச்சிக்கோங்க. இப்போ சிக்கனை வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் அரைச்சி அதே பருப்பு மிக்ஸில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, மல்லி, புதினா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகனே இதை ஒவ்வொரு வடையாக போட்டு பொரிச்சு எடுத்தால் சுவையான சிக்கன் கறி வடை ரெடி. இதை டீ கூட சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். எங்கள் ஏரியாவில் நல்ல கிளைமேட், ஸோ அதனால் இதை பண்ணியிருக்கோம். நீங்களும் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.